சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 1/7/2026 புதன்கிழமை, ஆனி மாதம் 17ஆம் நாள். பிரதமை திதி காலை 7:38 வரை, அதன் பிறகு துவிதியை திதி. பூராடம் நட்சத்திரம் காலை 6:51 வரை, அதன் பிறகு உத்திராடம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த யோக மாற்றங்கள், யோக பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக அமையும். ராசிநாதன் மாதம் முழுவதும் 2ஆம் இடத்தில் இருக்க, 3ஆம் இடத்துல முயற்சிகளை குறிக்கக்கூடிய புதன் வலுவாக இருப்பதும், உச்சகுரு 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதும் மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும். ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் எதிர்பார்த்தவங்க, சம்பள உயர்வு எதிர்பார்த்தவங்க, வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்றவைகளை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும். காசு பணம் வர்றதில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பு ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ராசிநாதன் சுபருடைய வீட்டில் 2ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளை சுமூகமாக அப்படியே தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. கடந்த காலத்தில் ரொம்ப பெரிய செலவுகள், வெட்டி செலவு, வீண் செலவுன்னு சொல்லுவோம் பாருங்கள். 12ஆம் இடத்துல விரயச்சனியாக இருக்கிறதுனால அது எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை சேர்த்து வைக்க முடியலைங்க. 10 பைசா கூட ஒன்று பாக்கெட்டில் இல்லாமல் தினசரி சம்பாதிக்கிறது அப்படியே போய்கிட்டே இருக்குது. மாத சம்பளம் கடைசியாச்சுன்னா அப்படியே பட்ஜெட்டு பற்றாக்குறையில் தான் நிற்கிதுன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருப்பது குழந்தைகளால் இதுவரைக்கும் ஏற்பட்ட மன கஷ்டங்களை விளக்கக்கூடிய தன்மை. பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு. தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து நன்மையான சில தகவல்கள், அவர்கள் சில விஷயத்திற்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மைகள்னு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு அமைதியான நல்ல மாற்றமும் பொருளாதார முன்னேற்றமும் இருக்கக்கூடிய ஜூலை மாதம் பெரும்பகுதி மேஷராசிக்காரர்களுக்கு நல்லவைகளை மட்டுமே தரக்கூடியதாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஜூலை மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2-11ஆம் இடங்களில் புதனும் சனியும் இருக்கக்கூடிய நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுங்க. தொழில் முன்னேற்றம் இருக்கும். விவசாயம் சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் கல்லாப்பட்டியை திறந்தால் காசை காணோம், வியாபாரம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் சரியாக இல்லைன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே ஓரளவிற்கு லாபங்கள், வெற்றிகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 9ஆம் பாவகத்தை உச்சகுரு பார்க்கின்ற காரணத்தினால் தந்தை வழி சொத்துக்கள் இது மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவலைகளை வச்சுருந்தவங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பா நம்ம பேச்சு கேட்க மாட்டேன்றாரு, அப்பா கிட்ட ஒன்று பேசவே முடியல, அவர் ஒரு பிடியாக இருக்கிறாரு. இந்த மாதிரியாக அப்பாவோட கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. தூர இடங்களில் இருந்துக்கிட்டு சொந்த ஊரில் அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியலையே, கூப்பிட்டா கூட நம்ம இடத்துக்கு வரமாட்டேன்றாங்கன்ட்டு பெற்றோர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற பொறுப்புள்ள ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெற்றோர்களிடமிருந்து நல்ல தகவல்கள், அவர்களுடைய ஆரோக்கியம், மனநிலைமையை பற்றி கவலைப்பட தேவையில்லைன்ற மாதிரியான நல்ல மாதமாக ஜூலை மாதம் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு. ராசியிலேயே செவ்வாய் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் காதல் திருமணங்கள் போன்றவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, காதல் கைகூடக்கூடிய அமைப்பு, புதிய காதல் உருவாகக்கூடிய அமைப்புன்னு நல்ல பலன்கள் அதிகமாக இருக்குங்க. ராசியில் செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் கோபத்தை அதிகமாக வர வைக்கக்கூடிய தன்மை. ஆகவே கொஞ்சம் மற்றவங்ககிட்ட பேசும்போது மட்டும் இந்த ஜூலை மாதத்தில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேச வேண்டிய அவசியம் கண்டிப்பாக உண்டு. மற்றபடி பெரும்பான்மையாக நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபத்திற்கு இந்த ஜூலை மாதம். மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் அப்படியே புதன் ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க.
ஜூலை மாதத்தில் பெரும்பாலான கிரகங்கள் நல்ல இடத்துலையே இருக்குது. தர்மகர்மாதிபதி யோகம் செயல்பட போது 9-10 கூடியவர்கள் ஒரு தொடர்பில் இருக்கிறார்கள். 2ஆம் இடத்துல உச்சகுரு இருந்து பணம் வரக்கூடிய வழிகளை காட்டக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். மிக முக்கியமாக 3ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு அதிகாரமிக்கவர் அல்லது அந்தஸ்துள்ளவர் அல்லது பண வசதி உள்ளவருடைய ஒரு தொடர்புகள், கான்டாக்ட்ஸ் போன்றவைகள் கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கை முன்னேறக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ஐயா, அருமையான பலன்கள் இருக்குது, ஏதாவது சாதகமற்ற பலன்கள் எதுனா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர்களால் கொஞ்சம் செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். 12ஆம் இடத்துல செவ்வாய் மாதம் முழுவதும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இப்படி இருந்தாலே அண்ணன் தம்பி அமைப்புகளுக்குள்ளே ஏதாவது கசப்புகள் வரக்கூடிய தன்மை, தம்பி தங்கைகளுக்கோ அண்ணன் அக்காள்களுக்கோ ஏதாவது செலவுகள் செய்து அதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஒரு சிலருக்கு மட்டும் கடன் தொல்லைகள் கொஞ்சம் மறுபடியும் வர்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் பெருசாக கொஞ்சம் எல்லை மீறாது. அடங்கி இருக்கின்ற கடன் தொல்லைகளை 6ஆம் இடத்து செவ்வாயின் பார்வை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் என்பதால் கடன் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் பேச்சு அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. வேலை சார்ந்த அமைப்புகளில் கவலைகள் தேவையில்லைங்க. வேலையில் நல்ல விதமான ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஜூலை மாதம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மாதம் முழுவதும் லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது ஒன்றே போருங்க. செவ்வாய் உங்களுக்கு பூரண ராஜயோக கிரகம். அவருடைய காரகத்துவங்களின் வழியாக மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு செய்வார். கட்டிடம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், மருத்துவம், விளையாட்டு போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், நெருப்பு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மைகள், வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. இந்த மாதத்தில் எதுலேயும் வெற்றி கிடைக்கும். அதனால் எதையும் தைரியமாக கண்டிப்பாக ஆரம்பிங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் உண்டு. லாபத்தையே கண்ணில் பார்க்கல, காசு பணம் எங்கே இருக்குன்னே தெரியல, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, நான் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும். சிலருக்கு ஆன்மீக யாத்திரைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு இஷ்ட தெய்வத்தையோ அல்லது குலதெய்வத்தையோ போய் பார்த்து நம்முடைய குறைகளை சொல்லிவிட்டு அது தீரும் என்கின்ற நம்பிக்கையோடு திரும்பக்கூடிய மாதமாகவும் ஜூலை மாதம் நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்குதுங்க. பெண்கள் வழி உறவினர்கள் மூலமாக சித்தி, அத்தை, பெரியம்மா, அக்காள், தங்கை, தன்மகள், தாரம், தாய் போன்ற உறவுகளின் மூலமாக பணவரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதிகம் பெண்களோடு வேலை செய்யக்கூடிய, குறைந்தபட்சம் ஆண்கள் அமையக்கூடிய ஆஃபீஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல நிறைவான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கின்ற கலக்கங்கள் விலகக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஜூலை மாதம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜூலை மாத ராசி பலன்கள் தொடரும். ஜூலை மாத ராசி பலன்கள் தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பத்தில் முதல் 15 நாட்கள் வெற்றியை தரக்கூடிய 11ஆம் இடத்துல சூரியன் வலுத்து அமர்ந்திருப்பது எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை என்பது அந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக காட்டுகிறது. அதிகாரம் கொடுக்கக்கூடிய மாதமாக ஜூலை மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும். தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் 10ஆம் இடத்துல செவ்வாய் வலுவாக அமர்ந்திருப்பது என்பது கடந்த காலத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன செட்பேக்ஸ் எல்லாம் அப்படியே நீங்களே சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. நிறைய பேருக்கு ட்ராவல் இருக்குங்க. ஒரு பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்த இந்த இடத்துக்கு போய் இவரை பார்த்துட்டு வந்துடலாம், இந்த ஊருக்கு போய் இவரை பார்த்துட்டு வந்துடுவோம்ட்டு ஃபோனில் பேசி முடிக்க முடியாத சில விஷயங்களை நேரில் போய் பார்த்து பேசி முடித்து விட்டு அதன் மூலமாக கொஞ்சம் சந்தோஷங்கள், முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அட்டமத்து சனியின் ஆதிக்கத்தினால் இப்போது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன பின்னடைவுகள் இருந்தாலும் கூட இன்னும் சில மாதங்களில் நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கான சில வழிமுறைகள் இப்போதே அப்படியே ஜூலை மாதத்தில் வருங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லாத ஒரு அருமையான நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. இன்னொன்று, சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகள் கூடுதலாகவும் ஆரோக்கியம் வலிமையாக இருக்கக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இந்த ஜூலை மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் வலுவிழந்து வெற்றிகள் குவிக்கப்படக்கூடிய, அதிகரிக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு.
6ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பதும், ராசிநாதன் மாதம் முழுவதும் 10ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அருமையான அமைப்பில் ஆட்சியாக இருக்கிறதும் கொடுப்பினையுள்ள நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கும் உழைப்பிற்கும் ஏற்ற அத்தனை அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. புதன் சார்ந்த துறைகள்னு சொல்லப்படக்கூடிய ஸ்கூல் சம்பந்தப்பட்ட, பேங்க் சம்பந்தப்பட்ட கல்வி நிலையங்களை நடத்துவது, சிறு குழந்தைகளை பராமரிப்பது போன்ற அமைப்புகள், கணிதம், கணக்கு வழக்கு, அக்கவுண்டு, கணிப்பொறி, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை சார்ந்த, தொழில் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த நெகட்டிவ் பலன்கள்லாம் அப்படியே இந்த ஜூலை மாதத்திலிருந்தே நல்லா விலகக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அண்ணன் அக்காள்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். நீங்களே அண்ணன் அக்காள்களுக்கு எதுவும் உதவி செய்யக்கூடிய அளவிற்கு 11ஆம் பாவகம் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கிறது. வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் யாராக இருந்தாலும் செய்தொழில் ஜீவன அமைப்புகளில் பெரிய லாபங்கள் கண்டிப்பாக உண்டு. ஒரு 10 ரூபாயை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பீரோவில் வைக்கக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் தொழில் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், பண வரவுகள் இருக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கடன் தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். கடன் வாங்க தேவைகள் இல்லாத அளவிற்கு 2-3 டியூ கட்டாதவர்களுக்கு கூட கொஞ்சம் வருமானம் வந்து அந்த கடனை அடைக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜூலை மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. சாதகமற்ற பலன் அப்படின்னு சொன்னால் 7ஆம் இடத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த செவ்வாய் இப்போது இந்த மாதம் முழுவதும் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்படியே இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்தை வலுத்து பார்ப்பது என்பது காசு பணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். என்ன கொஞ்சம் டக்குன்னு கோவப்படுவீங்க. இயல்பாகவே துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் அமைதியாக, பொறுமையாக செயல்படக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாகும். இந்த ஸ்பீடுக்கு மற்றவங்க அவங்க கூட வந்து கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா அதை செய்ய மாட்டேன்றீங்க, இதை செய்ய மாட்டேன்றீங்கன்னு மற்றவங்கள ஏதாவது கோவப்பட்டு திட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. காசு பணம் கண்டிப்பாக வரும். 10ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. லாபஸ்தானத்தில் போய் பெரும்பாலான நாட்கள் வந்து ராசிநாதன் சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். பாக்கியத்தில் 9ஆம் அதிபதி வலுவாக இருப்பது, லாபாதிபதி போய் அங்கே 11ஆம் இடத்துல, 11ஆம் அதிபதி போய் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அதாவது 9இல் சூரியனும் புதனும் இருக்கக்கூடியது கூட நல்ல அமைப்புங்க. தகப்பனாரால் லாபம், ஏதாவது ஒரு வகையில் அரசாங்க அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இளைஞர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான சில அத்தாட்சிகள், சில ஆதார அமைப்புகள், சில அடிப்படை அமைப்புகள்லாம் உருவாகக்கூடியது. எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் அதிகம் இருக்கக்கூடிய மாதமாகவே இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் உண்டு. வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்க ஜூலை மாதம் எல்லோருக்குமே. துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 95% நன்மைகளை செய்யக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைந்திருக்குதுங்க. ராசிநாதன் மாதம் முழுவதும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். கூடவே உச்சகுருவின் பார்வை வேற அப்படியே நல்ல வலிமையாக இருக்கிறது. ராசியோடு ராசிநாதன் தொடர்பு கொண்டாலே ஒரு உத்வேகமும் தைரியமும் புத்துணர்ச்சியும் கண்டிப்பாக வந்துடும். அது இந்த மாதம் குறையில்லாமல் அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஒரு தயக்கங்கள் விலகும், சோம்பல் விலகும். யார் நல்லவர், யார் கெட்டவர், எது நல்லது, எது கெட்டது என்பதை அப்படியே ஜட்ஜ் பண்ணக்கூடிய திறமைகள்லாம் வரக்கூடிய, கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணிங்களோ, எங்கெங்கே சம்பாதிக்க முடியாமல் இருந்ததோ, எங்கெங்கே பேறுகட்டு போச்சோ, இது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி ஒரு முழு மனிதனாக மாறக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலிருந்தே. இந்த மாதம் மட்டும்தான் நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். இனிமேல் அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில காலத்திற்கு ஒரு கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. செவ்வாய் ராசியை பார்க்கிறார், உச்சகுரு ராசியை பார்க்கிறார். 10ஆம் இடத்தில் வலிமையாக சுக்கிரன் இருக்கிறார். 8இல் சூரியன் மறைந்திருந்தாலும் கூட அவர் அட்டமாதிபதியோடு அங்கே சேர்ந்திருப்பது தொழிலில் எதிர்பாராத நன்மைகள், அதிர்ஷ்டங்கள், வியாபாரத்தில் ஓரளவுக்கு வருமானங்கள் இதெல்லாம் காட்டுதுங்க. ஆக அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல ஒரு மாணவனுக்கு நல்ல மதிப்பெண்கள், நல்ல கல்லூரி கல்வி கிடைக்கக்கூடிய அமைப்புகள், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் ஆகாதவர்களுக்கு எங்கெங்கே அப்படி இப்படி நல்ல விதமாக யார் மனைவி யார் கணவன் என்பது அடையாளம் தெரியக்கூடிய அமைப்புன்னு வயதிற்கு ஏற்றாற் போல மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஜூலை மாதம் அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும். இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம்னு சொல்லப்படக்கூடிய எதிர்பாராத நன்மைகள் செயல்படக்கூடிய அப்படியே நல்லமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ஜூலை மாதத்தில் 6ஆம் இடத்துல செவ்வாய் வலுவாக இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல உச்சமாக இருப்பது
பருத்தி புடவையாய் காய்த்தது என்பதைப் போல நல்லவைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்புகளுக்கு அடையாளம் கட்டியம் கூறக்கூடியதுன்னு தெளிவாகவே சொல்லிடலாங்க. 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இப்போது லாபாதிபதி பெரும்பாலான நாட்கள் இருப்பது கடந்த காலத்தில் பெண் வழி உறவுகளால் செலவுகள் இருந்தவர்களுக்கு அந்த செலவுகள் அப்படியே தவிர்த்து நிறுத்தப்பட்டு அதன் மூலமான வரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்களான மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு போன்ற தொழில்களை செய்பவர்களுக்கு லாப அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வரைக்குமே இல்லாத அளவிற்கு ஒரு ஆதாயம், கிளைகள் திறக்கக்கூடிய தன்மை, அதுவும் ஆட்டோமொபைல் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது டீலர்ஷிப் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு கடந்த கால அமைப்புகளில் கொஞ்சம் சோதனையாக இருந்தவர்களுக்கு கூட நல்லவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டுங்க. திருமணம் தாமதமாகி வந்து கொண்டிருந்த இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இந்த வருடத்தில் திருமணம் நடந்து விடுவதற்கான சில அடிப்படை அமைப்புகள் உருவாகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். ஆண்கள் பெண்கள் இருவருடைய உறவுகள் கொஞ்சம் நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒரு இதுவரைக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி கருத்து வேற்றுமைகள் இருந்தவர்களுக்கு கூட அந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய அமைப்பு, ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போவதன் மூலமாக குழந்தைகள் நன்றாக இருக்கும், குடும்பம் நன்றாக இருக்கும் என்கின்ற அதை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு பொறுமை இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இந்த ஜூலை மாதம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜூலை மாத ராசி பலன்கள் தொடரும். ஜூலை மாத ராசி பலன்கள் தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு உன்னதமான நல்ல மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் போன மாதத்திலிருந்தே உள்ளே வந்துட்டாங்க. இன்னும் ஒரு வருடத்திற்குள்ளே அது நீடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதைவிட மேலாக நல்ல கிரக அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 6, 8 கூடியவர்கள் இப்போது 6ஆம் இடத்திலேயே இணைந்திருப்பது என்பது எதிர்பாராத சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஷேர் மார்க்கெட்டு கை கொடுக்கக்கூடிய நிலைமை. ஏற்கனவே ஒருத்தட்ட பணத்தை கொடுத்துட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பணத்தை திருப்ப வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. முன்னர் நடந்து கொண்டிருந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் அப்படியே நிற்கக்கூடிய அமைப்பு. கெட்ட செலவுகள், வெட்டி செலவுகள்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு கடையை பூட்டி போட்டுட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், மாதம் தேவையில்லாமல் இந்த செலவு போய்கிட்டே இருக்குது, எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு தெரியல. இந்த மாதிரியாக உழைத்து களைத்த அந்த பணம் சற்று ஊதாரித்தனமாக போய்கொண்டிருந்ததெல்லாம் அப்படியே அடைபட்டு உங்களுக்கான ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாற்றமுள்ள மாதமாக இந்த மாதம் மகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வருவது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து ஒரு நல்ல சந்தோஷமான செய்திகள், சம்மதங்கள் வரக்கூடிய அமைப்பை அனுபவிக்கக்கூடிய நிலைமை மகராசிக்கார பெற்றோர்களுக்கு இப்போது இருக்குதுங்க. 7ஆம் இடத்துல உச்சகுரு இருக்கிறதுனால கௌரவம் திரும்ப வரும். இழந்து போன பெயர் திரும்ப வரக்கூடிய அமைப்பு, இழந்த கௌரவம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு. நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய அளவிற்கு சில உன்னத சம்பவங்கள், உங்ககிட்டயே சில நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றமுள்ள 90% அதிகம் நற்பலன்கள் நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஜூலை மாதம் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். 4ஆம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் வந்து அவருடைய வீட்டை பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் குரு பகவான் 6லிருந்து பார்க்கிறார். ராசிநாதன் இப்போது குருவின் பார்வையில் இருப்பது இந்த ஜூலை மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் ராசியை சுக்கிரன் பார்ப்பது என்று 2 சுபர்களும் ராசிநாதனோடு தொடர்பு கொள்கிற காரணத்தினால கடந்த காலத்தில் என்னென்ன தப்பு பண்ணிங்களோ அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் மனசுக்குள்ளே வச்சுருந்து இதை இப்படி செய்யக்கூடாது, இனிமேல் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நல்லா நடந்துக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. செய்தொழில் நல்லாயிருக்கும். வியாபார பெருமக்களுக்கு போட்டிகள் ஒழியக்கூடிய அமைப்புகள் உண்டு. உற்பத்திக்கான ஆர்டர்கள் தொழில் முனைவோர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கோடீஸ்வரன் ஆகணுன்ற எண்ணத்தில் கொஞ்சம் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற இளைய பருவத்தினருக்கு நீங்கள் கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆவீர்கள் என்பதற்கான சில அடிப்படை அம்சங்கள் உங்கள் மனதிற்கே தெரியக்கூடிய அளவிற்கு ஜீவன அமைப்புகள் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. பெண்கள் ஆண்கள் 2 பேருக்கும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். ஒரு நட்பு காதலாக மாறக்கூடிய தன்மை. இவரை ஏன் காதலிக்கக்கூடாது, இவரை ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்ட்டு ஒரு இளைய பருவத்தினருக்கு ஒரு உற்சாகம் தரக்கூடிய நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய, கும்பத்திற்கு குழப்பங்கள் தீர்ந்து விடக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஜூலை மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு.
பாக்கியங்களும் கொஞ்சம் கிடைக்கும். பாக்கியங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல் கிடைக்கக்கூடிய மாதமாக ஜூலை மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. தைரியம் என்பது 3ஆம் இடத்துல செவ்வாய் மாதம் முழுவதும் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இதுவரைக்கும் ஒரு மனம் ஒரு மாதிரியாக துவண்டு போனவர்கள் எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க, இனிமேல் கஷ்டங்கள் இருக்காது, நல்லதுகள் நடக்க போகுது என்கின்ற எதையும் ஒரு பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய தன்மை இந்த மாதத்திலிருந்தே அப்படியே மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு உருவாகிறது. ஜென்மச்சனினால் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து கொஞ்சம் விடுதலை, கொஞ்சம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுதந்திர உணர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. அதிர்ஷ்டம் செயல்படும். சிலருக்கு கடன்கள் கிடைக்கும். அந்த கடன்கள் வீட்டு கடன்களாக இருக்கும், வாகன கடன்களாக இருக்கும். வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான சில ஆரம்பங்கள் உண்டு. சிலருக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய அளவிற்கு, அல்லது அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் பணத்தை பிரட்ட முடியலைன்னு நினைக்கிறவங்களுக்கு பணம் பிரட்டக்கூடிய அமைப்பு கடனுக்காகத்தான். கடன் அமைந்தாலும் அது நல்ல செலவுகளாக இருக்கக்கூடிய தன்மை ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள், விவசாய பெருமக்கள், வேலையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பணி அழுத்தம், அதாவது அதிகமான வேலைகள் இருந்தாலும் கூட வருமானங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லப்படக்கூடிய இல்லத்து அரசிகளான மீனராசிக்கார சகோதரிகளுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த எல்லா விதமான சங்கடங்களும் விலகக்கூடிய அமைப்பு, குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய நிலைமையென மீனராசிக்காரர்களுக்கு பெரும்பகுதி நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஜூலை மாதம். இதுவரை 12 ராசிகளுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.